பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய கட்டடம் எல்லாம் முக்கூது கிடந்து. கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வேலி கூட பனம் மட்டையை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கிறோம். இப்படியான வேலிகள் எல்லாம் இன்றைக்கு காண்றது வந்து குறைவு. இதுக்கு பேர் இருக்கோ? வேலிகளுக்கு பூவரச மரத்தை வந்து இப்போ நட்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க வந்திருக்கிறேன். எடுக்கிறான் எப்படி இந்த கிராமம் எப்படி சிரம் இருக்கோ? இப்ப குறைவு என்ன? நீங்கள் இஞ்சான் இருக்கிறீங்களா? எல்லாம் தனியா இருக்கிறீங்களா இல்ல வீட்டு பிள்ளைகள் தனியாத்தான் இருக்கிறீங்க? எத்தனை கிராமம் இங்க இருக்கு? எத்தனை கிராமம் இங்க இருக்குது? 382 GS பிரிவு. 82 GS பிரிவு. ஏன் செனவெல்லாம் விட்டுட்டு போகணும்? அது இங்க இருக்காம அதெல்லாம் அப்படியே வந்து சொந்த வீட்டு இப்ப வாங்கியும் இருக்குகள், வீட்டு வாடகையும் இருக்குகள், அப்படியே போட்டினாவெல்லாம் படிச்ச படிச்செல்லாம் படிப்பிக்கத்தானே போகணும். ஓ அது சரியோ. அப்ப உங்களோட பிள்ளைகள் எல்லாமாங்க பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு? பிள்ளைகள் நீங்க தனியத்தான். சரி அம்மா நன்றியா. இப்போ வந்து வேற வேற ஜனம் இல்லையே, குறைஞ்சோண்டு போயிடலாமா கூட. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா கப்புது என்கின்ற கிராமம். இந்த கிராமத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல இந்த கிராமத்துல அதிகளவான மக்கள் வசிச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த கிராமம் வந்து ஒரு அழிவடைஞ்ச ஒரு கிராமமாக காணப்படுகிறது. இந்த ஒரு குறைஞ்ச அளவு குடும்பங்கள், முதியவர்கள் மட்டும்தான் இந்த கிராமத்துல தற்போது வசிச்சு வர்றது வந்து ஒரு கவலைக்குரிய விடயமா இருக்கு. பார்க்க கவலையா இருக்கு. நல்ல வீடெல்லாம் கட்டி இருக்கிறோம். ஆனா இப்போ வந்து அந்த வீடுகள்ல யாருமே இல்லாம வெறிச்சோடிப்ப அந்த வீடு எல்லாம் இருக்கு. நிறைய பொது கட்டடங்கள் எல்லாம் இருக்கு. கிராமாவதி சங்க கட்டடம், மற்றது சனசமூக நிலைய கட்டடம், பாடசாலை எல்லாமே இருந்திருக்கு. இன்றைக்கு பார்க்க ஒரு கவலைதாரர் விடயமாக இந்த கிராமம் இன்றைக்கு காணப்படுது. இன்றைக்கு நான் இந்த கிராமத்தை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். நிக்கிறாக்களை கண்டு கதைச்சு நிலைமை எப்படி இருக்குன்றலாம் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்க. இந்த கிராமம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து வடமராட்சியை சேர்ந்த ஒரு கிராமம். அதாவது வந்து கரைவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமம். ஆனா தென்மராட்சிக்கு பக்கத்தான் இருக்கு. நீங்க கனகம்புலியடி சந்தி தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு வரலாம். அதாவது வந்து கனகம்புலியடியிலிருந்து கலிகை சந்திக்கு போற வீதியில இந்த கிராமம் வந்து காணப்படுது. இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா சுத்த வேற ஒரு அந்த புதர்களும் தரவைகளும் சூழ உள்ள பிரதேசம் மாதிரி தான் இருக்கும். இது இப்போ நான் இந்த கிராமத்தை உங்களை கொண்டே காட்டுறேன்னு பார்த்து அவங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு விடயம் இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து இல்லை. இது நான் என்னண்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. எல்லாமே பத்தி எல்லாம் வளர்ந்து பாலடைஞ்ச மாதிரி தான் இந்த இடம் இருக்குது பாருங்க. இது வந்து கப்பூது அந்த நேரத்தில் கிமு சங்கம், நான் நினைக்கிறேன் கிராம முன்னேற்ற சங்க கட்டிடம் பாருங்க. இந்த பக்கம் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற திண்ணைன்ற அமைப்பு இருக்குது. திண்ணை வந்து இதில் அப்படி ஆரம்ப கால வீடுகளில் வந்து மண்ணில் வைப்பினோம். ஆனால் இதில் வந்து சீமெந்தில் வச்சிருக்கிறோம் பாருங்க. உள்ளுக்கு அப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளுக்கும் பாருங்க எல்லாம் மழை வந்து ஒழுகி தண்ணி இருக்குது. இந்த ரெண்டு பக்கத்துலேயும் பாருங்க அமர்ந்திருக்கக்கூடிய மாதிரி திண்ணை மாதிரி வந்து வச்சிருக்கிறோம். எல்லாமே பாலடைஞ்சிருக்கு. பார்க்க கவலையாக இருக்குது. வடிவாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ ஒரு செயற்பாடும் இல்லாமல் இருக்குது. இதில் இருக்கிற கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா இது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய கட்டிடம். இதுக்கு உள்ளுக்கு போயதளவுக்கு 10 வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல கப்புது சனசமூக நிலையம் இருந்த கட்டிடம் தான் இது பாருங்க. அந்த இடம் வந்து இப்போ பூட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான
இதுகள் எல்லாம் இருந்திருக்கு. எல்லாமே இப்போ பயன்பாடு இல்லாமல் இருக்குது. எல்லாமே செய்து கொடுத்துருக்கிறோம். ஆனால் பாவிக்கிறது தான் இப்போ இல்லை. பாருங்க எல்லாம் முக்கூது கிடந்து. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு துறவு மாதிரி ஒன்று செய்திருக்கணும். பாருங்க இந்த இதுக்கு வந்து நீர் வந்து தேங்கி நிற்குது. அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஈச்ச மரம் காய்ச்சி குலுங்குது. இந்த இடங்களில் நெல் விவசாயம் இடம்பெறுற இடங்கள். இப்போ வந்து இங்கே நெல் செய்யணும். கூடுதலான மக்கள் வேறு இடங்களில் இருந்துட்டு விவசாயம் செய்கிற காலங்களில் மட்டும் வருவினம் வந்து இங்கே விவசாயத்தை மேற்கொண்டுட்டு திருப்பவும் வேறு வேறு இடங்களுக்கு வந்து போடிவினம். ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே வீடுகள் இருக்கிறதால கூடுதலான மக்கள் அந்த வீடுகளை விவசாயம் செய்கிற காலங்களில் அந்த வீடுகளில் வந்து இருப்பதாக சொல்லப்படுது. தண்ணி உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குமா இங்கே? அது பிரச்சனை இல்லை. ஐயா வந்து இந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான ஆள். ஐயாண்ட பேர் வந்து கந்தையா குருக்கள். என்ன கந்தையா குருக்கள் என்ன கப்புது கிராமத்தின் ஒரு அடையாளம். ஐயா வணக்கம். ஐயா வந்து ஒரு குருக்களா இருந்திருக்கிறார். இப்ப வேலையாள் இல்லை தானே? ஐயாவா இருந்தவர் இப்ப வந்து இல்ல. என்ன மாதிரி இந்த கிராமத்தின் நிலைமையில இப்ப எப்படி இருக்கு? இப்போ வந்து வேற வேற ஜனம் இல்லையே. சனம் குறைஞ்சோண்டு போயிடலாமா கூட. பொருளாதாரம் மற்ற வசதிகள் எல்லாம் கூடுதலா கிராமத்துல இருக்கு. எல்லா வசதியும் இப்ப செய்திருக்கணும். இருக்கு. ஆரம்பத்துல வசதி இல்லை, இப்ப இருக்கு. இருக்கு. இப்ப அதை வந்து திரும்பி வசதியா இருந்தது. இப்போ பஸ் தான் திருப்பி ஆக சனம் இல்லையாண்டு அங்கே ஒரு 12 குடும்பம் தான் இருக்கு. 12 குடும்பம் தான் 12 குடும்பம் தான் காப்பு விலை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 10 குடும்பம் தான் இருக்கு. ஆன முறையில பாத்ரூம் பாரசக்குழு இல்லை. இப்ப இருக்காங்க. போக்குவரத்து கஷ்டம் கொஞ்சம். ஆனா இப்ப அநேகமா எல்லாரும் வீட்டுக்கு வீடு மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறேன். அதெல்லாம் மோட்டர் சைக்கிள் எல்லாம் போறதும் பாரதும். மற்றது 2வது விஷயம் என்னென்றால் நம்ம கிராமத்துல இருக்கிற முழுவதும் வயது போனாக்கள் இல்லாம இளம் பிள்ளைகள் இல்லை. வயது போனவர்களை கொண்ட கிராமம் சொல்லலாம். இல்லாமல் முதியோர் இல்லாமல் இளம் பிள்ளைகள் என்ற கதை இல்லை. இப்போ இளவங்கால போயிட்டு எல்லாம் படிக்கிறதுக்கும் இதுக்குமாக போய். அப்ப முதல் பாடசாலை எல்லாம் இங்க இருந்தேன்னு சொன்னது. இப்ப எல்லாம் கனகாலம் மூடி பள்ளிக்கூடம். அதெல்லாம் இப்போ 96 ஆண்டு 96 இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது. 2000 ஆண்டுக்குள்ளான் 2000 ஆண்டோட எல்லாம் மூடியாச்சு. அப்ப இப்ப அந்த தொழில்களுக்காக எல்லாம் வந்து போயினதானே? விவசாயம் தானே தொழில். விவசாயம் தான் பிரதான தொழில். அப்ப அந்த காலத்துக்கு வருவினா? அந்த காலம் வந்து காலனி வருவினா பின்னேரம் போயிருக்கு. வந்து அவைக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஆனா வீடுகள் எல்லாம் இருக்கு. அவைகள வீடுகள் வசதிகள் இருக்கு. என்ன காரணத்துக்கு அங்க இருந்து மக்கள் இப்படி போறதுக்கு என்ன காரணம்? போனது முதல் ராணுவ பிரச்சனை ஒன்று இருந்தது. அடுத்த 2வது பிற வேற ஜனம் போய்க்கிறதுனா பிள்ளைகள் படிப்பு திறமைக்காக போயிட்டு பாடசாலை பிற வேற பின்னடைஞ்சு போக அதான் படிப்பு தன்மைக்காக போயிட்டு. இங்க இருந்துதான் பிற வேற பாடசாலைக்கு போய் கூடுதலா எங்க தொடர்பு? இப்ப வடமராட்சியோட தொடர்பு இது வந்து ஒரு நடுவில் இருக்கிற கிராமம் மாதிரி தானே? வடமராட்சிக்கும் தென்னராட்சிக்கும் வடமராட்சிலாம் தொடர்பு கூட. வடமராட்சி தான் தொடர்பு கூட. சாவச்சேரி அதில் போறோம். எல்லாம் அங்கதான் அங்கதான் போகணும். இங்க இருந்து போறோம்னா எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர் நீங்க போகணும் இங்க இருந்து வடமராட்சி போறோம்? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் போனா சரி. இப்ப ரோட்ல போன உப்புக்கலைக்கு உப்புக்காலையா? அது பிற்பகுதியில மழை பெய்யுது, மண் வளையத்து இல்லாமல் பாலங்கட்டே இல்லை. அதால தண்ணி அடிக்கலாம் இப்ப வெள்ளம் போட போகுது. சரி சரி சரி.
இங்க விவசாயம் பண்ணேக்க நெல் விவசாயத்தோட வேற விவசாயம் நடக்குதோ? வெங்காயம், பூசணி, மிளகாய் கண்டு எல்லாம் அதெல்லாம் செய்யறேன். அதெல்லாம் செய்யறேன். அதற்கு எப்படி தண்ணி கிடைக்குது? தண்ணி எல்லாம் கிணறு இருக்கு. கிணத்து தண்ணி கிணறுகள் இருக்கு. கிணறுகள் இருக்கு. அப்ப உங்களுக்கு தண்ணி எப்படி கிடைக்குது? எங்க இருந்து வருது தண்ணி? இப்ப கருணாயில இருப்பேன். கருணாயில இருந்து தண்ணி குழாய் மூலம் வருது. நீங்கள் மாதம் மாதம் காசு கட்டுவோம். அதுக்கு காசு கரண்ட் காசு கட்டுறதெல்லாம் கரண்ட் மிஞ்சாரம் உங்களுக்கு கரண்ட் எல்லாம் மிஞ்சம் இருக்கு தானே? இப்ப அடிக்க வேண்டிய சம்பளத்துக்கு தான் சரி சரி சரி. அப்ப இந்த வீட்டுல நீங்களும் வேற யாரும் இருக்கிறது? நீங்க தனியாத்தான். அப்ப சமையல் எல்லாம் நீங்கள் செய்யறது? சரி சரி. ஐயா வீட்டை நான் இருக்க அவங்களுக்கு காட்டுறேன். இரண்டா இந்த பழமையான சில அம்சங்களை வந்து ஐயா வச்சிருக்கிறார். இது வந்து ஆரம்ப காலங்கள்லாம் இப்படியான விடயங்கள் இருக்கும். இப்ப இது என்ன பேர் ஐயா? அதுக்கு ஏதாவது பேர் இருக்கோ? விசேடமா இதுக்கு ஏதாவது பேர் இருக்கோ? இல்ல இதுக்கு ஏதாவது பேர் இருக்கும்னு கேட்டேன். அந்த கொட்டிலுக்கு இந்த மாட்டுக்கு சாப்பாடு தொட்டில அப்படி ஏதாவது சொல்றது? என்னன்னு சொல்றது? தொட்டில என்ன தொட்டிலன்னு சொல்றது? மாடுகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன். என்ன மாடுகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக செய்யப்பட்டு ஐயா இது செய்துக்கு எவ்வளவு காலம் பெறும்? தொட்டி கனகாலம் என்ன ஆரம்ப காலத்துல செய்த இப்ப வச்சிருக்கிறீங்க? 75ஆம் ஆண்டுல செய்தது. இந்தியாவில வைக்கல்கள் எல்லாம் வச்சிருக்கு. வைக்கல் எல்லாம் வட்டி எடுக்கிறேன் நீங்க ஐயா? எல்லாரும் மிஷின்ல அடிச்சதோ? கைவெட்டு என்ன கைவெட்டுக்கு தான் இப்படி வரும். அப்ப என்ன மாடுகள் ஆடுகளும் வளர்க்குறீங்களா? உங்களோட மாடு தானே நீங்க? இந்த பூவரசம் வேலியே இப்ப காண்றது வந்து கஷ்டம் என்ன? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிஎஸ் ஆஃபீஸ், அதாவது வந்து கிராம அலுவலருடைய அலுவலகம் இந்த இடத்த இருக்குது. இந்த இடம் ஆரம்ப காலத்தில் ஒரு பாடசாலையாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த பாடசாலை நடைபெறே இல்லை. இந்த பாடசாலை இப்போ வந்து மூடப்பட்டிருக்கு. பாருங்கள், இதில் வந்து கிராம சேவையற்ற அலுவலகம், சமுத்தி உத்தியோகத்திட்ட அலுவலகம் எல்லாமே இந்த இடத்த இருக்குது. இந்த இடம் வந்து பாடசாலை ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து இழுத்து மூடிட்டினம். பிள்ளைகள் பற்றாக்குறை காரணமாக இந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தின் அமைப்பை பாருங்க, எல்லாம் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் என்று பார்க்கவே தெரியுது. நீண்ட காலத்துக்கு முதல் கட்டப்பட்ட கட்டிடம் இன்றைக்கு அழிவடைஞ்சு போய் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம். பாருங்கள், இது வந்து உட்பகுதியை நான் காட்டுறேன். இதான் உள்பகுதி. இப்போ வந்து எதுவுமே செயற்பாடு இல்லாமல் இருக்குது. பாடசாலை இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. கதிரை மேசையெல்லாம் கிடக்கு. இப்போ இதுக்குள்ளே போகலாது, அதால் நான் காட்டே இல்லை. பாருங்கள், பள்ளிக்கூடம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் படித்து எழுதி படித்த கரும்பலகைகள் எல்லாமே இதுக்கு இருக்குது. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மிளகை பயிரெல்லாம் செய்திருக்கணும். பாருங்க, மிளகாய் எல்லாம் காய்ச்சி கிடக்கு. மரங்கள்லாம் மிளகாய் எல்லாம் இருக்குது. பயிற்சியெல்லாம் நடக்குது. ஆனால் வேறு இடங்களில் இருந்து வந்து தான் நீங்கள் பயிற்சியை செய்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. நிரந்தரமாக இருக்கிற ஆக்கள்ன்றது வந்து இங்கே குறைவாக தான் இருக்குது. பாருங்க, மிளகாயெல்லாம் காய்ச்சி குலுங்குது. நிறைய மிளகாய் இருக்குது. தோட்டத்தில் யாருமே இல்லை. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாமே தோட்ட நிலங்கள்ல. நாங்கள் அந்த பக்கமெல்லாம் மிளகாய் கண்டுகளை தான் வச்சிருக்கணும்.